மாலை வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெனேசா ஸ்மார்ட் ப்ளஸ் ஆட்டோமெர்க் ஃபேனை வந்து எப்படி வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்சை ஆல்ரெடி ஆன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ரிமோட்டில் ஜஸ்ட் இந்த ரெட் கலர் பட்டன் நீங்கள் அழுத்துறது மூலிமா சிக்னல் உங்களுக்கு போயிட்டு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஃபேனை ரன் ஆக ஆரம்பிக்கும். எப்படி டிவி ரிமோட்டில் நம்ம வந்து பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஐஆர் பிளாஸ்டர் மூலிமா ஃபேன் ரன் ஆகுது. அதே மாதிரி வந்து இதுக்கு பக்கத்து அது கீழே இருக்கிற பட்டன் பார்த்திங்கன்னா எல்இடின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஒரு 6 எல்இடி பல்ப் வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். ஈவன் உங்கள் ஃபேன் ஆஃபில் இருக்கும்போது பர்மனெண்ட்டாக ஆஃபில் இருக்கும்போதும் வந்து இந்த எல்இடி நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது நைட் லேம்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது டிக்ரீஸ் பண்ணிக்கிறது. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபேன் ஆஃபில் இருக்கனால ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு 1ன்னு வருது. 2 3 4 5 6. அதே மாதிரி வந்து 6ன்றது தான் உங்களுக்கு பூஸ்ட்டும் கூட. அது கீழே இருக்கிற பட்டன் வந்து நீங்கள் எந்த ஸ்பீடில் இருந்தாலும் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுற மாதிரிங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்பீடில் இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் வந்து 6 ஸ்பீட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பூஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஸ்பீட் அச்சீவ் ஆகிரும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க பூஸ்ட்டுனா வந்து 6 ஸ்பீடுக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து ஃபேன் ஸ்பீடாக சுற்றுன்ட்டு. அது கிடையாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணலவீங்க. ஜஸ்ட்டு பூஸ்ட்டுன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இமீடியட்டாக நீங்கள் லெவல் 6க்கு போகணுன்னு தான் அவங்க இந்த பட்டன்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைமர். நீங்கள் டைமர் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு எல்இடியில் பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அதுக்கு மீனிங் என்னென்னா 1 ஹவரில் இந்த ஃபேன் ஆஃப் ஆகிரும். இந்த மாதிரி இன்னொரு தடவை அழுத்தினீங்கன்னா 2 எல்இடி ஆன் ஆகும், 3, அடுத்த 6 எல்இடி. அப்போ 6 மணி நேரத்தில் வந்து ஃபேன் ஆஃப் ஆயிருன்னு அர்த்தம். அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப் மோட் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ உங்கள் ஸ்பீடு வந்து ஒரு 3ல் இருக்குது அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸில் வந்து ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக 2க்கு போயிடும். அடுத்த நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1க்கு வந்துடும். அவ்வளோதான் இதில். அதே மாதிரி வந்து ஸ்லீப் மோடோ இதை டைமர் மோடோ உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும்போது இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து இது ரீசெட் பண்ண முடியாது. ஸ்பீடு வந்து 6ல் இருக்கா, திரும்ப வந்து 1க்கு வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இது ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணணும். அவ்வளோதான். ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டைமரும் சரி ஸ்பீடும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.